வெல்கம் டு MH மேக் சேனல். பாருங்கள், 10th முக்கியமான 5 மார்க்ஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு 47 5 மார்க்கு, ஒரு 2 மார்க் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் முக்கியமானது போன வருஷம் இந்த ஜெராக்ஸில் இருக்கக்கூடிய இதுதான் எங்கள் பசங்களுக்கு கோச் பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ஆவரேஜ், நல்ல மார்க்ஸும் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸ் சம்மையும் பாருங்கள். ஓகேங்களா? இதில் இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் சம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை நல்லா ரிவிஷன் பண்ணி இதில் நல்ல எல்லா சம்மும் போடுற அளவுக்கு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் சம்மையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னால் 10th ஃபுல்லாக போட முடியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான டைம் இல்லாதனால நான் இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் சொல்கிறேன். சப்போஸ் இதில் இருக்கிற சம்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இதில் இருக்கிற சம்ஸ்னாச்சு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். 1.1 1.2 நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5 மார்க் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அந்த A = 5, அதாவது பயிற்சி 1.1ங்கிறது எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் தான். எடுத்துக்காட்டும் கூட. எடுத்துக்காட்டில் 3 எடுத்துக்காட்டு இருக்குது. அதனால் 2 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த சம் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 6ல் சம் நம்பர் 4. ஆனால் இந்த சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 4, 5, 6, 7 இது 4மே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம் தான். பாருங்கள், இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் நம்பர் 4, அடுத்தது சம் நம்பர் 5, அடுத்தது சம் நம்பர் 6, அடுத்தது சம் நம்பர் 7. ஓகேங்களா? இது 4மே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 5th சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் 1.3 நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்கு அது 5 மார்க்கில் கேட்பாங்க. இதில் 2 கொடுத்துருக்காங்க, 2ம் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கொஷின் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பயிற்சியில் இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான சம். எதுனா 5 மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.3, அப்புறம் பயிற்சியில் 4, 5, 6, 7. ஓகேங்களா? 4, 5, 6, 7. பேலன்ஸ் சம்முன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அது 2 மார்க்கு நான் வரும்போது சொல்கிறேன். இதனால நீங்கள் இந்த எக்ஸசைஸ் 1.1 நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6th 5 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடியின் கணம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.11. ஓகேங்களா? அதனோட பேஜ் நம்பர், ஒரு நிமிஷம் இருங்க, அதனுடைய பேஜ் நம்பர் 17. அதனுடைய பேஜ் நம்பர் 17. நான் இங்கே எழுதிடுறேன். பேஜ் நம்பர் நான் 17. நான் உங்களுக்கு சம்மையும் காமிச்சிடறேன் பாருங்க. பேஜ் நம்பர் 17ல் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு 1.11. ஓகேங்களா? 1.1 அதை AB கொடுத்துட்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம். இதுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இதே மாதிரி 2 சம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பயிற்சியில் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? 7வது சம்மும் 8வது சம்மும். அது பேஜ் நம்பர் 26ல் செகண்ட் சம்மும் 3rd சம்மும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 26ல் பேஜ் நம்பர் 26ல் செகண்டும் 3rd அதே தாங்க. A, B கொடுத்துட்டாங்க, f(x) கொடுத்துட்டாங்க, வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். ஓகேங்களா? அதே மாதிரி 3rd சம். இப்போ வரிசை ஜோடிகளின் கணம் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் வரையணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த f(x) போடுவோம். ஓகேங்களா? இதை என்ன அப்படின்னா இது பேஜ் நம்பர் 25ல் எடுத்துக்காட்டு 1.18. அடுத்தது பயிற்சியில் 10வது கணக்கும் 11வது கணக்கும். பயிற்சியில் 9வது கணக்கும் 10வது கணக்கும். ஓகேங்களா? 9, 10. அதுக்கு முன்னாடி பேஜில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.18. ஓகேங்களா? இந்த 3 சம் f(x) சம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி இந்த 3ல் ஏதோ ஒன்று கேட்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 5 மார்க் இருக்குது. அதில் சப்டிவிஷன் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதனால நீங்கள் அது என்னன்னு கரெக்டாக ஜெராக்ஸ் கடைசியில் நான் த்ரூ அவுட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டீங்க இல்லைங்களா?
9, 10, 11 சம்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கணங்களின் சேர்வு பார்க்க போகிறோம். f.g.h இருக்கு இல்லைங்களா? இதில் ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. அது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 33ல பேஜ் நம்பர் 33ல அந்த 8th சம் 33ல 8th சம் பாருங்க. இந்த 3 சம்முமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இதில் வந்து f.g.h ஈக்குவல் டு f.g.h இதில் 3 சம் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கு, பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 சம் பேஜ் நம்பர் 29ல எடுத்துக்காட்டு 1.23 எடுத்துக்காட்டு 1.24. ஓகேங்களா? இந்த 2 5 மார்க். இந்த f.g-ல வந்து மொத்தம் 5 சம், பயிற்சியில 3 சம், எடுத்துக்காட்டுல 2 சம், மொத்தம் 5 சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய இந்த 5 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு புக்லயே போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அப்புறம் 4th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அதாவது வடிவொத்த முக்கோணங்கள் ஜியாமெட்ரி மொத்தம் 6 சம் இருக்கு. அந்த 6ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயிற்சியில இந்த ஃபர்ஸ்ட் 4 சம்மும் பயிற்சி கணக்கு. இந்த 5வது கணக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது எடுத்துக்காட்டு 1.11. அடுத்தது இந்த 2 கணக்குமே பயிற்சியில பேஜ் நம்பர் 26ல சம் நம்பர் 2, சம் நம்பர் 3. அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 1.18. அடுத்தது பேஜ் நம்பர் 26ல சம் நம்பர் 9, சம் நம்பர் 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கடைசி பேஜ்ல பேஜ் நம்பர் 33ல சம் நம்பர் 8ல 3 சம் இருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு 1.23, எடுத்துக்காட்டு 1.24. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போடுறாங்க, அடுத்தடுத்த சாப்டர் போடுறேன். இதில் என்ன ஒரு சில சாப்டர் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கோம், 5 மார்க். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 5 மார்க் தான் எடுத்திருக்கேன். நான் அது வந்து ஃபியூச்சரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து அட்லீஸ்ட் ஏன்னா வந்து 10th வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இதில் இருக்கிற சம்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்கிற சம்ஸ்னாச்சும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.